இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, அதாவது ஒரு அன்னப்பறவை பொண்ணா மாறி நெறைய விஷயங்கள குடுக்குற ஒரு படம். இந்த படம் 2026ல தான் ரிலீஸ் ஆச்சு. படத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, வெல்கம் டு த ஷோ சினி ஸ்டோரி. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த டேல் ஆஃப் டசர் சல்தான். ஸோ இந்த படத்துல ஸ்டார்ட்டிங் ஹெலினான்னு ஒரு ஹீரோயின் காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா, அவங்க அம்மாவை இழந்து அவங்களோட சித்தி வீட்ல வளருவாங்க. அவங்க சித்திக்கு 2 பொண் குழந்தை இருப்பாங்க. அவங்க சித்தி சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு நெறைய கொடுமைய குடுப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த அரண்மனை பக்கத்துல அந்த நாட்டோட அரசர் போர் தொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு. அப்ப நைட் ஆயிடும். ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நியர்பைல என்ன வீடு இருக்கு அப்படின்றத சர்ச் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா இந்த எலினாவோட வீடு தான் இருக்கும். எலினாவோட வீட்டுக்கு வருவாங்க. அதை தெரிஞ்ச சித்தி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கும் 2 பெண் குழந்தைகள் இல்லையா, அவங்கள இவரை கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக அழகாக அப்படியே அவங்களுக்கு ஆபரணம்லாம் போட்டு ரெடி பண்ணி வைப்பாங்க. பட் ஆனால் ராஜா என்னவோ அங்கே இருக்க அவங்கள பார்த்து எலினாவை வரவேற்க சொல்லுவார். எலினா வரவேற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 பொண்ணுங்களும் பேசுகிறத பார்ப்பாங்க. அதில் அந்த சித்தியோட 2 பொண்ணுங்க பணத்துக்காக ஆசைப்படுவாங்க ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க. ஆனால் எலினா சொல்லுவாள், ராஜாவுக்கு ஒரு வீர மகனை நான் பெற்று கொடுத்து இந்த நாட்டுக்கே இளவரசனை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை ராஜா நோட் பண்ணிட்டு எலினாவை கல்யாணம் பண்ணுறதுக்காக அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போய் எலினாவை கல்யாணமும் பண்ணிடுவார். எலினாவை கல்யாணம் பண்ணி அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். அந்த டைமில் அந்த நாடை போர் தொடுக்க பக்கத்து நாட்டுக்காரங்க வருவாங்க. ஸோ அந்த போருக்காக ராஜா கிளம்பி போயிடுவார் எலினாவை விட்டுட்டு. ஆனால் எலினா சொல்லுவா, ஏதோ தப்பு நடக்க போது, நீங்கள் என்னை விட்டு போகாதீங்கன்ட்டு. அவர் போன கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா எலினாவுக்கு ஒரு ஆண் மகன் பிறப்பான். ஸோ அவன் தான் அந்த நாட்டுக்கு இளவரசன் இல்லையா. இங்கே ஆல்ரெடி அவங்க சித்தி அவங்க 2 பொண்ணில் யாரையும் கல்யாணம் பண்ணலன்ற ஒரு கடுப்பில் இருப்பாங்க. இந்த டைமில் ராஜா இல்லை, எப்படியாவது அந்த குழந்தையும் கொன்னுடணும், இளவரசியும் கொன்னுடணும், அதாவது அரசியும் கொன்னுடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு எலினா லெட்டர் போடுவான், ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கான்ட்டு. அந்த லெட்டரை ஒரு தூதுவன் வாங்கிட்டு போவான். அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவனை சாப்பிட வச்சு அந்த லெட்டரை திருடி லெட்டரை மாற்றி எழுதிடுவாங்க. இந்த லெட்டரை எரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு குரங்கு தான் நமக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்பிடுவாங்க. அதை ராஜா பார்த்து போர்லேயே ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனால் அது உண்மை கிடையாது. ராஜாவுக்கு ஏதோ தோணும். அப்போ மந்திரி சொல்லுவார், நம்ம லைவாக போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். விட்டுருவார். அங்கேருந்து பதில் கடிதம் ஒன்று வரும். ராஜா எலினாவையும் என் மகனையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் இங்கே தூதுவன் எடுத்துகிட்டு வரும்போது மறுபடியும் அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து லெட்டரை எடுத்து எரிச்சிட்டு மாற்று லெட்டரில் சீல் பண்ணி அரச முத்திரை போட்டு இந்த மாதிரி எலினாவையும் என் குழந்தையும் ட்ரம்குள்ளே போட்டு கடலில் தூக்கி போட்டணும் அப்படின்னு ராஜா எழுதுன மாதிரி காட்டிடுவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க மக்கள் அதை படிச்சுட்டு அரசரோட கோரிக்கை இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ட்ரம் ரெடி பண்ணி அதுக்குள்ளே எலினாவையும் அந்த கை குழந்தையும் போட்டுருவாங்க. போட்டதுக்கு அப்புறமா அது கடலில் போட்டுருவாங்க. அது கடலில் அலை அடித்து நீந்தி ஒரு ஐலாண்ட், அதாவது ஒரு தீவுக்கு ஒதுங்கிடும். அப்போது அந்த தீவுலேருந்து அந்த பாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகி வெளியே வருவாங்க. பார்த்தா அந்த கை குழந்தை பெரியவன் ஆகிட்டு இருப்பான். எப்படி அப்படின்னு பார்த்தா எலினா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு துறவிக்கு ஹெல்ப் பண்ணுவாள். அவங்களுக்கு தண்ணி கொடுத்து ஆகாரம் கொடுப்பா. அப்போ அந்த துறவி சொல்லுவாங்க, உனக்கு ஒரு ஆண்மகன் பிறப்பான். அந்த ஆண்மகன் உயிருக்கு போராடி உயிர்லேருந்து மீட்டானா 3 நாள்லேயே ஒரு 18 வயசு மகனாக வளர்ந்துருவான் அப்படின்ற மாதிரி ஒரு வரன் கொடுத்துருப்பாங்க போல. அதை எலினா யோசிப்பாங்க. பார்த்தா அதே மாதிரி 18 வயசு பையனா 3 நாளில் வளர்ந்துருப்பான், பிறந்த 3 நாளில். இதான் அவங்க இந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா கடல்லேருந்து வந்திருக்காங்க இல்லையா, உயிர் தப்பி வந்திருக்காங்க இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் அந்த ஐலாண்டில் போயிட்டு ஃபுட்டு தேடுவான் அந்த பையன் அவங்க அம்மாக்காக. ஆனால் ஃபுட்டு கிடைக்காது. ஃபுட்டு தேடும் போது அங்கே ஒரு வில்லுலாம் ரெடி பண்ணி வில் விடலான்னு பார்க்கும்போது ஒரு கழுகு ஒரு அன்னப்பறவையை துரத்திட்டு இருக்கும். அந்த கழுகு கிட்ட தான் அந்த அன்னப்பறவையை காப்பாற்றுவான். இந்த அன்னப்பறவை தான் ஹீரோயினே இந்த கதையோட மெயின் விஷயம். இந்த அன்னப்பறவை காப்பாற்றுறதுக்காக அவங்ககிட்ட நன்றி சொல்லும். அப்போ அது சொல்லும், நான் அன்னப்பறவையே கிடையாது, என்னை அந்த கழுகில் இருக்க மந்திரவாதி சாபனை கொடுத்து அன்னப்பறவையே ஆக்கிட்டான். அதாவது நான் ஒரு தேவதை, வரங்களை தேவதை, என்னை வரத்துக்காக கொலை பண்ண பார்த்தா, நீ என்னை காப்பாற்றிருக்க, நன்றி அப்படின்னும் போது உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு கேட்கும்போது அவன் இப்போ எங்களுக்கு உணவு இல்லை, அதனால் என்ன பண்ணுறது, அவன் உணவு தான் கேட்பான். அந்த அன்னப்பறவை இதை பெருசாக நினச்சி என்ன பண்ணோன்னா, இப்போ போய் இன்றைக்கி நைட் நீயும் அம்மாவும் சாப்பிடாம பசியோட தூங்குங்க, காலையில் நீங்கள் கேட்ட எல்லாமே நடக்கும், ஏன்னா நீ பெருசாக எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிடும். இவங்க போய் அந்த காட்டில் அவங்க அம்மாட்ட எதுவுமே சொல்ல மாட்டா, தூங்கிடுமா.
மார்னிங் எழுந்து பார்த்தா அந்த ஐலாண்டே ஒரு பெரிய அரண்மனையாக இருக்குது. ஒரு ஃபேரி டைலில் வர அரண்மனை மாதிரி அங்கே சில மக்கள்லாம் இருப்பாங்க. அப்போ இவன் அவங்க அம்மாவை கூப்பிட்டு போகும்போது அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவான். அந்த அரண்மனைக்குள்ளே போகிறப்ப அங்கே இருக்க மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ராஜா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு வரவேற்பை கொடுப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு இதெல்லாம் புரிஞ்சிடுமா, அங்கே போய் சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு கிரீடத்தையும் எடுத்து வச்சிருவான். அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு அரண்மனை எந்த நாட்டிலையும் கிடையாது. அந்த அன்னப்பறவை வந்து நன்றி சொல்லிட்டு போயிடும். அந்த மாதிரி டெய்லி அந்த அன்னப்பறவையை மீட் பண்ணுவான். அப்போ ஒரு கப்பல்லேருந்து 2 பேர் வருவாங்க. அது யாரும் கிடையாது, அவங்க அப்பாவோட ஐலாண்ட்லேருந்து தான் வருவாங்க, அதாவது நாட்டிலேருந்து வருவாங்க. அவங்க வந்தவங்கள நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அந்த நாட்டு பேர் சொன்னோன்னே, ஐயோ நம்ம அப்பாவோட ஆளுங்க தான் சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் கொடுப்பான். என்ன நடந்தது தெரிலனா அவங்க அம்மா சொல்லுவாங்க, உங்கள் அப்பா நல்லவர், உங்கள் அப்பா இப்படி பண்ணியிருக்க மாட்டார், ஏதோ ஒரு சதி நடந்திருக்குன்னுவாங்க. அங்கே ராஜாவும் எலினாவை நினச்சி ஃபீல் பண்ணுவார். அந்த சித்திக்காரி இருப்பாங்க இல்லையா, அவங்க போயிட்டு எலினா போயிட்டா இறந்துட்டா, இப்போ உங்களுக்கு ஒரு வாரிசு தேவை, அதனால் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னுவாங்க. எனக்கு எலினாவோட ஞாபகத்திலே இருக்கேன், அதெல்லாம் முடியாது போங்கன்னு துரத்திடுவான். ஆனால் இது ஏதோ சூழ்ச்சின்றதை அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த நேரத்தில் இங்கே அந்த மகன் என்ன பண்ணுவான், அவங்க அப்பாவை எப்படியாச்சும் இங்கே வர வைக்கணுன்றதுக்காக அந்த ஆளுங்க கிட்ட அந்த எல்லாருக்கிட்டையும் அனுப்பி சொல்லுவான், உங்கள் நாட்டு ராஜாவை நான் இன்வைட் பண்ணேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவான். அதே மாதிரி அவங்க போய் சொல்லுவாங்க, இது வரைக்கும் காணாத ஒரு மண்டபம் அரண்மனையை நாங்கள் பார்த்துருக்கோம் ராஜா கிட்ட சொன்னப்போ ராஜா என்ன சொல்லுவார், போகலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து சித்திக்காரி அந்த நாட்டோட அரசன் பேர் என்னன்னு கேட்டால் யுவான் அப்படின்னு சொல்லும்போது, சித்திக்காரிக்கு யுவான்ன்றது அவன் பையன் பேருன்னு தெரியும். அவங்க அனுப்ப விடக்கூடாததுக்காக அங்கே வந்து ராட்சசன்லாம் இருக்காங்க, நீங்கள் போகக்கூடாதுன்ட்டு கதைலாம் சொல்லுவாங்க. அதனால் அவரும் போக மாட்டார். இதை வந்து என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இவன் என்ன பண்ணுவான், எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த அன்னப்பறவை கிட்ட சொல்லுவான். அந்த அன்னப்பறவை தேனி மாதிரி மாற்றி உங்கள் அப்பா போய் பார்த்துட்டு அந்த படகுலையே அப்படின்னு சொல்லிட்டு படகுலையே அனுப்போம். தேனி மாதிரி போய் போனால் அங்கே அந்த சித்தி இருக்காங்க இல்லையா, அவங்க பண்ணுற வில்லத்தனம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அவங்கள மூக்குலேயே கொட்டிட்டு அந்த தேனி வந்துடும். மறுநாள் என்ன பண்ணுவான், அதே மாதிரி இன்விடேஷன் அனுப்புவான் அந்த ஆட்கள் மூலயமா. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே பெரிய பெரிய கடல் கீழே ராட்சசன் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்விடேஷனை போய் கொடுத்ததுக்கப்புறம் அங்கே ராட்சசன் இருக்காங்க, நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோன்னே இவரும் போக மாட்டார். அதே மாதிரி அந்த தூதுவர்கள் வந்து பார்ப்பாங்க உண்மையாக ராட்சசர் இருக்காங்களான்ட்டு. அதுக்குள்ளே அன்னப்பறவைங்கிட்ட போய் எனக்கு பெரிய பெரிய உடம்போட கடல் ராட்சசர்கள் வேணும்னு சொல்லிட்டு கடல் கீழே பாதுகாவலராக வேணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த அன்னப்பறவை கொடுக்கும். டே பை டே எப்படி கொடுக்கும், 3ஆவதாக ஒரு வரன் கேட்பான். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இங்கே வரணும், எங்கள் அப்பா வந்து அங்கே வந்து ஒரு கதை சொல்லியிருக்காங்க, அங்கே பார்த்தீங்கன்னா இருட்லேயும் ஒளியா தெரிகிற ஒரு தேவதை இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தேவதை எனக்கு இந்த நாட்டுக்கு இப்போ வேணும், அது இருந்தால் எங்கள் அப்பா கண்டிப்பாக அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த அரண்மனைக்கு வருவார் அப்படின்னு அந்த பையன் சொல்லுவான். அவன் என்ன பண்ணுவா, அந்த அன்னப்பறவை என்ன சொல்லணும்னா, நீ அப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னா நீ இறந்துருவ, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கும். பரவாயில்ல, எங்கள் அப்பா இங்கே வரதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த இளவரசன் சொல்லுவான். சொன்ன உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னப்பறவை டக்குன்னு பொண்ணாக மாறிடும். அவ்வளோ அழகாக ஜொலிக்கிற ஒரு தேவதையாக மாறிடும். நான் தான் அந்த தேவதை, ஜொலிக்கிற தேவதை. ஸோ உனக்கு இத்தனை நாள் வரங்களை கொடுத்தது நான் தான். எனக்கு வந்து என்ன சாபம் கொடுத்துருந்தாங்கன்னா, நீ அன்னப்பறவையாக இருப்ப, எவன் ஒரு மனுஷால் வந்து உனக்காக உயிரையும் கொடுத்து காப்பாற்றுவேன்னு நினைக்கிறானோ அப்போ தான் நீ உன்னோட ஒரிஜினலான உருவத்துக்கு மாறுவேன்னு சாபனை. இப்போ நீ எனக்காக உயிரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா நானும் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா அந்த அன்னப்பறவை, அதாவது அந்த அரண்மனை, ஆட்கள், பணம், பழம் எல்லா வசதியும் கொடுத்தா அந்த அன்னப்பறவையை கல்யாணமும் பண்ணிப்பான். அப்போ அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. இந்த தேவதை இங்கே இருக்கிறத சொல்லிட்டு அந்த ஆட்கள் போய் அங்கே சொல்லி அவங்க அப்பா வர வைப்பாங்க. என்ன எது சொன்னாலும் இது எல்லாமே அங்கே இருக்குது, நம்ம போய் பார்க்கணும் அந்த அரண்மனையே சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த அரண்மனைக்குள்ளே என்ட்ரி கொடுப்பாரு. என்ட்ரி கொடுத்தா அந்த அரசர்கிட்ட பேசும்போது அப்போ எலினா அவர்கள் வருவாங்க. அவங்க மனைவியை பார்த்தோன்னா அழுது கட்டி பிடிச்சி அழுகுவார். நீங்கள் தான் எங்களை கொல்ல அனுப்புனீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிடுவார். இந்த மாதிரி கிடையாதுன்னா லெட்டர் மாறி இருக்குன்னு தெரிஞ்சு அதெல்லாம் யார் பண்ணா அப்படின்றத அவங்க பையனே சொல்லுவான். நான் தேனியாக மாறி கண்டுபிடிச்சேன், சித்தி அவர்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த சித்தியை வந்து வேலைக்காரியாக, அதாவது சமையல் வேலைக்காரியாக அந்த இடத்துலையே அடிமையாக போட்டுருவாங்க. ராஜா, ராணி, அவருடைய இளவரசன் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த அரண்மனையை ஆளுவாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த மாதிரியான சூப்பரான படம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.